ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஸ்பைசிஸ். இன்றைக்கி எல்லா நான்வெஜ் லவ்வர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இது ஒரு கேரளா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. எப்போவுமே பண்ணுறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கீக்கு பதிலாக பட்டரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ட்ரைடு லெமன் பீல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது ஒரு ஹாஃப் சிக்கன். இதை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 சின்ன தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். கடைசியாக நம்மளோட சிக்கனுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது இவ்வளவுமே ஆட் பண்ணி நல்லா பதப்படுத்துறதுக்காக வச்சுருக்கணும். அதே சமயம் ரைஸை நம்ம ஊற வச்சுக்கலாம். இங்கே 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு தண்ணியில் நல்லா அலசி அதுக்கப்புறமா 30 மினிட்ஸ் இதை நல்லா ஊற விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக அதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். ஒரு பொன் நிறம் ஆகிறது வரைக்குமே வெங்காயத்தை வதக்கிக்கணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததுமே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, இது எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கூடவே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப தேவைப்படாது. இருந்தாலுமே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கடைசியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கடைசியாக கரம் மசாலா. எப்போவுமே கரம் மசாலா கடைசியாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பதப்படுத்துறதுக்காக வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். சிக்கனை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை இப்படியே வேக வச்சுக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம முதல்ல சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணி அதோட தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்காக வச்சுக்கலாம். பிரியாணி ரைஸுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சமாக கருவேப்பட்டையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் பெருஞ்சீரகம், முழு பெப்பர், கொஞ்சமாக ஜாதி பத்திரி, ஏலக்காய், ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். கொஞ்சமாக வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ட்ரைடு லெமன் பீல் யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஜூஸ் போட்டுட்டு அதிலேருந்து கிடைக்கிற பீல். இதை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கக்கூடாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெயிலில் காய வச்சுட்டோம் அப்படின்னா அதை நிறைய ரெசிபீஸுக்கு யூஸ் பண்ணலாம். இதை எந்தெந்த ரெசிபீஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கமிங் வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
ஒரு அடி கட்டியான பாட் எடுத்துக்கிறோம். பாட் வந்து சூடானதுமே அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். பட்டர் வந்து சூடானதுமே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸை 1 by 1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரைடு லெமன் பீலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நல்ல வாசனையை கொடுக்கும். இது இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பே லீஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ரைஸ் வந்து நல்லாவே பட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு வந்து வேக வச்சுக்கலாம். நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுமே இதோட வந்து தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்படி உதிரி உதிரியான நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சிக்கனுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் தான் குக் பண்ணோம். ஆனால் இவ்வளோ தண்ணி வந்துச்சு. இனிமேல் வந்து ரெண்டத்தையும் சேர்த்து வந்து லேயர் பண்ணிக்க வேண்டியதுதான். லேயரிங் பண்ணும்போது மட்டும் நல்ல அடிக்கட்டியான பாத்திரத்தை எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா வந்து இந்த சிக்கனும் ரைஸுமே வந்து அடி பிடிச்சிடும். ஸோ வந்து ரொம்ப நல்ல அடிக்கட்டியான ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை இங்கே வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அடுத்த லேயர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸ், அடுத்த லேயர் வந்து சிக்கனோட கிரேவி, அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் பீசஸ், நெக்ஸ்ட் லேயர் வந்து அப்படியே ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கடைசியாக வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் அப்புறம் பதாம் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கேரளா ஸ்டைல் சிக்கன் பிரியாணியோட டெக்ஸ்சரையும் கொடுத்துடும். கடைசியாக வந்து சின்ன சின்ன பட்டர் கியூப்ஸ் வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுக்கிறோம். இப்போது இதில் வந்து ஒரு மூடி போட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வந்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தயிர் பச்சடி முட்டை கூட சர்வ் பண்ணிக்கோங்க. கரெக்டான காம்பினேஷன். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.